அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அனைத்து சகோதரர்கள் மீதிலும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. பூஜை செய்த உணவும் பீஜை செய்த தவறும் என்கிற ஒரு தலைப்பில் அவருடைய இலங்கை ஆதரவாளர்களுக்கான ஒரு மறுப்பாகத்தான் இந்த காணொளியை நாங்கள் வெளியிடுகிறோம். அண்மையிலே பிஜே அவர்களினுடைய இலங்கை ஆதரவாளர் ஒருவர் பூஜை செய்யப்பட்ட உணவு பற்றி பேசுகிற பொழுது அதனை உண்ணலாம் என்ற ஒரு கருத்தை அவர் கூறியிருந்தார். அன்புள்ள சகோதரர்களே, இந்த திரையிலே காண்பிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளையும் நாங்கள் அதற்கு சொல்லக்கூடிய விளக்கங்களையும் முன்வைக்கக்கூடிய ஆதாரங்களையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மிக கூர்ந்து கவனிக்க வேண்டும். இது மிக முக்கியமான பொறுப்பு வாய்ந்த ஒரு விடயம் என்பதனால் இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் முதலில் வினயமாக வேண்டிக் கொண்டு இந்த விடயத்திற்குள்ளே நுழைகிறேன். அதாவது இந்த திரையிலே காண்பிக்கப்படக்கூடிய கடவுள்களினுடைய சிலைகள் பிற மதங்களிலே மதிக்கப்படக்கூடிய வணங்கப்படக்கூடிய கடவுள் சிலைகளாக இருக்கலாம், அல்லது சிலுவை வடிவமாக இருக்கலாம். இவை எதுவுமே உண்மையிலே சிலைகள் கிடையாது. இவை ஒவ்வொன்றும் உணவுப் பொருள்கள். கிரீம் கேக்காக இருக்கலாம், அல்லது லொலிபப்பாக இருக்கலாம், சாக்லேட்டாக இருக்கலாம். இது போன்ற பொருள்களைத்தான் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் இந்த கடவுள் உருவத்திலே என்ன செய்திருக்கிறார்கள்? வடிவமைத்திருக்கிறார்கள். எனவேதான் இவற்றை நாங்கள் சாப்பிடுவது ஹலாலா ஹராமா என்பதைத்தான் நீங்கள் இந்த இடத்துல மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், இப்பொழுது அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வேண்டி பெயர் கூறப்பட்டது நமக்கு ஹராம். அது மாமிச உணவாக இருந்தாலும் சரி, தாவர உணவாக இருந்தாலும் சரி, அது நமக்கு ஹராம் என்று நாங்கள் கூறுகிறோம். இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்னவென்று சொன்னால், எந்த ஒரு உணவு ஷிர்கான கோட்பாட்டின் அடிப்படையில் அது தயாரிக்கப்பட்டிருக்கிறதோ அது ஹராமான உணவு. அதிலே அல்லாஹ் அல்லாதவருடைய பெயரை கூறினாலும் சரி, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வேண்டி இது தயாரிக்கப்படுகிறது என்கிற நியத்தின் அடிப்படையில், எண்ணத்தின் அடிப்படையில், அது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டாலும் சரி, அந்த வடிவத்திலே அது தயாரிக்கப்பட்டாலும் சரி, அவர்களினுடைய ஷிர்கை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு உணவு தயாரிக்கப்படும் என்றால் அது ஹராம் என்று நாங்கள் சொல்கிறோம். எனவே கொள்கையின் அடிப்படையில் ஹராமாக்கப்பட்ட விஷயங்களை இஸ்லாம் நமக்கு என்ன செய்கிறது? அதிலிருந்து விலகி கொள்ளுங்கள், தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறது. இதற்கு ஆதாரமாகத்தான் திருமறை குர்ஆனுடைய ஒரு வசனத்தை நாங்கள் மேற்கோள் காட்டுகிறோம். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? இன்னமா ஹர்ரம அலைக்குமுல் மைத்தத்து வத்தமு வலஹ்முல் ஹின்ஸீரி வமா உஹில்ல பிஹி லிகைரில்லாஹ். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஹராமாக்கியதெல்லாம் செத்து போனது, ஓட்டப்பட்ட இரத்தம், பன்றியினுடைய மாமிசம் என்று கூறிவிட்டு அல்லாஹ் தவிர்ந்தவர்களினுடைய பெயர் கூறப்பட்டதுன்னு சொல்கிறான். இந்த பெயர் கூறப்பட்டது என்று சொல்லக்கூடிய இடத்திலே வமா உஹில்ல பிஹி லிகைரில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வேண்டி சப்தமிடப்பட்டது என்று வருகிறது. இந்த சப்தமிடப்பட்டது என்ற வார்த்தையிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வேண்டி ஒன்றை என்ன செய்வது? உரிமையாக்குவது, உரித்தாக்குவது. இது இந்த கடவுளுக்குரியது, இந்த கடவுளுக்காக வேண்டி அறுக்கப்பட்டது, இந்த கடவுளுக்காக வேண்டி தயாரிக்கப்பட்டது, இந்த கடவுளுக்காக வேண்டி சமைக்கப்பட்டது. அது மாமிச உணவாக இருந்தாலும் சரி, தாவர உணவாக இருந்தாலும் சரி, அங்கே பார்க்கப்பட வேண்டியது அது தயாரிக்கப்படுவதனுடைய நோக்கம் தானே தவிர அது மாமிசமா தாவரமா என்ற வேறுபாடு கிடையாது. அதனால தான் அல்லாஹ் தஆலா வமா உஹில்ல பிஹி லிகைரில்லாஹ் அப்படிங்கிற விஷயத்துல மா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். மா என்பது எதை குறிக்கும் என்று சொன்னால், அது எல்லாவற்றையும் குறிக்கும். ஏதோ ஒன்று எதுவாக இருந்தாலும் சரி, அது உயிருள்ள பிராணியாக இருந்தாலும் சரி, உயிரற்ற ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, மாமிச உணவாக இருந்தாலும் சரி, தாவர உணவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டது என்று அல்லாஹ் என்ன செய்கிறான்? பொதுப்படையாக அந்த இடத்திலே அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். எனவே அல்லாஹ்வினுடைய நோக்கத்தை தான் நாங்கள் இந்த இடத்தில் பார்க்க வேண்டுமே அல்லாமல் தஃப்சீர்களினுடைய வியாக்கியானங்களுக்குள் நாங்கள் நுழையக்கூடாது. எனவேதான் இந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய நோக்கம் என்ன என்பதைத்தான் நாங்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் தவிர்ந்தவர்களினுடைய பெயர் கூறப்பட்டது. அது மாமிசமாக இருக்கிறதா, தாவரமாக இருக்கிறதா என்பது இங்கு முக்கியம் கிடையாது. கொள்கைக்கு எதிராக இருக்கிறதா, ஷிர்காக இருக்கிறதா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு எதிரான கோட்பாட்டை கொண்டிருக்கிறதா, அது மாமிசமாக இருந்தா என்ன, தாவரமாக இருந்தா என்ன, அதை நாங்கள் சாப்பிடக்கூடாது என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்ல வருகிறான். அப்போ நம்ம இப்படி சொல்லிவிட்டு தான் என்ன சொல்கிறோம்? அது ஒரு கேக்காக இருந்தாலும் சரி, ஒரு டொஃபியாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் வாங்கி சாப்பிடக்கூடாது, உங்கள் பிள்ளைக்கு வாங்கி சாப்பிட கொடுக்கக்கூடாது. ரோட்டில் போகும்பொழுது, வீதியில் போகும்பொழுது உங்கள் பிள்ளைக்கு ஒரு லொலிபப் வாங்கி கொடுப்பதற்காக வேண்டி இந்த மாதிரி சிலுவை உருவத்தில் இருக்கக்கூடிய லொலிபப்பை நீங்கள் வாங்கி கொடுப்பீங்களா? அது மாதிரியான கேக்கை வீட்டை போய் வாங்கி சாப்பிடுவீங்களா? ஒரு சபையில் வச்சு உங்களுக்கு கடவுள் உருவத்தில் இருக்கக்கூடிய பிரமத கடவுள் வடிவிலே இருக்கக்கூடிய ஒரு கேக்கை உங்களுக்கு தந்தால் அதனை நீங்கள் சாப்பிடுவீர்களா?
ஒரு மானம் இருந்தால், ரோஷம் இருந்தால், இஸ்லாமிய உணர்வு இருந்தால், ஈமானிய தெளிவு இருந்தால் கண்டிப்பாக அதை நீங்கள் சாப்பிட மாட்டீர்கள். ஏனென்றால் இங்கே ஷிர்கினுடைய உருவம், ஷிர்கினுடைய வடிவம் இருக்கிறது, இதனை சாப்பிடக்கூடாது என்ற முடிவுக்கு நீங்கள் வருவீர்கள். நாங்கள் இப்படி சொன்னால் இவர்கள் உடனே என்ன கேள்வி கேட்பார்கள்? ஒரு பொருளை ஹராமாக்கக்கூடிய அதிகாரத்தை உங்களுக்கு தந்தது யாரு அப்படின்னு கேட்பாங்க. பயங்கரமான கேள்வி கேட்கிறாங்களாம். ஒரு பொருளை ஹராமாக்கக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் தான் தந்திருக்கிறான். அது என்ன அடிப்படையில் இருக்கிறது என்று பார்த்து அதை நாங்கள் ஹராம் என்று சொல்கிறோம். அல்லாஹ் தாலா ஹராமாக்காத ஒன்று நீங்கள் எப்படி ஹராமாக்கலாம்? பயங்கரமான கேள்வி. அல்லாஹ் தானப்பா ஹராமாக்கி இருக்கிறான். எந்த அடிப்படையில் ஒன்று இருக்கிறது என்று பார். அல்லாஹ் தாலா ஹராமாக்கிய அடிப்படையில் இருக்கிறது அது ஹராம். நம்ம என்ன சொந்த இஷ்டத்துல கையால மடியால போட்டு இட்டுக்கட்டியா சொல்கிறோம்? பைபிள்ல இருந்து பகவத்கீதையிலிருந்து எடுத்தா சொல்கிறோம்? அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து எல்லாம் சொல்கிறோம். அப்ப என்ன செய்வாங்க? குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டுவாங்க. வலா தகூலு லிமா தசிஃபு அல்சினத்துக்கும், உங்களுடைய நாவுகளால் வர்ணனை செய்யக்கூடிய விஷயங்களை நீங்கள் கூறாதீர்கள். ஹாதா ஹலாலுன் வஹாதா ஹராமுன், இது ஹலால் என்றும் இது ஹராம் என்றும் நீங்களாக சொல்லாதீர்கள். லிதஃப்தரு அலல்லாஹில் கதிப, அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டுவதற்காக வேண்டி. இன்னல்லதீன யஃப்தரூன அலல்லாஹில் கதிப லா யுஃப்லிஹூன், யாரெல்லாம் அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டுகிறார்கள் அவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள்ங்கிற வசனத்தை ஓதி காட்டி, எப்படி நீங்க உங்க அல்லாஹ் தஆலா ஹலாலாக்காத ஹராமாக்காததை நீங்க எப்படி ஹராமாக்கலாம் அப்படி கேட்பாங்க. ஆனா வேடிக்கை என்ன தெரியுமா? அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வசனத்திலேயே அவர்களுடைய அந்த அறிவுக்கு அல்லாஹ் தஆலா அதிலேயே தெளிவை கொடுக்கிறான் பாருங்க. ஹராத்தை அல்லாஹ்வுடைய பேரில் இட்டு கட்டாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, ஹலாலையும் இட்டு கட்டாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். முதல்ல ஹலால் தான் வருகிறது. ஹாதா ஹலாலுன், இது ஹலால் என்று சொல்லாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இது எப்படி வாதம்? உலகத்துல படைக்கப்பட்டது எல்லாமே ஹலால் தான், எல்லாமே ஹலால் தான். அப்ப எல்லாமே ஹலால் என்று சொன்னா அப்ப நமக்கு ஒரு ஒரு பிராணி ஹலாலாக ஆக்கப்பட்டதுன்னு சொன்னா காசு கொடுத்து வாங்காம ஹலால் ஆயிருமா? அடுத்தவனுடைய பொருள் நமக்கு ஹலால் ஆயிருமா? உலகத்துல படைக்கப்பட்டது எல்லாமே மனிதர்களுக்கு ஹலால் தான் என்று சொன்னா அதை அவன் ஹலால் ஆக்கணுமே. ரோட்ல போற பொம்பளை எல்லாம் எனக்கு ஹலால் ஆயிருவாளா? இன்னொருத்தனுடைய பொண்டாட்டி எனக்கு ஹலால் ஆயிருவாளா? ஹலால் ஆக்கணுமே. ஹலால் ஆக்கும் வரைக்கும் எனக்கு ஹராமே அது. அப்போ ஒரு ஹலாலுக்கு கூட வரைவிலக்கணம் இருக்கிறது. அது விளங்காம என்ன உலகத்துல படைக்கப்பட்ட எல்லாமே ஹலால் அப்படிங்கிறாங்க. எல்லாமே ஹலால் கிடையாது. எதை ஹலால் என்று நாங்கள் சொல்கிறோமோ அதிலும் இட்டுக்கட்டி சொல்லக்கூடாது. அப்ப இந்த கேக்கு விஷயத்துல அல்லாஹ்வுடைய பேர் கூறப்பட்டு சமைக்கப்பட்ட உணவுகள் விஷயத்துல நீங்க போய் இட்டு கட்டுறீங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு, இஸ்லாமிய அடிப்படை கொள்கைக்கு, ஏகத்துவத்திற்கு எதிரான கோட்பாட்டில், எதிரான நம்பிக்கையில ஒரு பொருள், ஒரு உணவு தயாரிக்கப்படுகிறது என்று சொன்னால் அது பொங்கலோ, படையலோ, கேக்கோ, சாக்லேட்டோ, லொலிபப்போ எதுவாக இருந்தாலும் அது ஹராம். அப்ப நீங்க கேட்கலாம், இது அல்லாஹ் தவிர்ந்தவருடைய பேர் கூறப்பட்டா தானே ஹராம் என்று வருது, இங்க கூறப்படலையே, அந்த வடிவத்திலான இருக்குன்னு கூட சொல்லுவாங்க. எப்படியெல்லாம் பிறண்டு பேச முடியுமோ அப்படியெல்லாம் பேசுவாங்க. ஆனா இங்க நீங்க ஒன்று நன்றாக கவனிக்கணும். இங்கே இருக்கக்கூடிய சாக்லேட், இங்கே இருக்கக்கூடிய இந்த திரையிலே காண்பிக்கப்படக்கூடிய கேக்கையெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இது அல்லாஹ் தவிர்ந்தவருடைய பேர் கூறப்படுவது என்பதற்குள் தான் அடங்கும். ஏன்னா ஒரு பிராணியை அல்லாஹ் தவிர்ந்தவருடைய பேரை கூறி அறுக்கிறதா இருந்தா அது அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு உரியது என்று சொல்லி நம்பிக்கையின் அடிப்படையில், சித்தாந்தத்தின் அடிப்படையில், நியத்தின் அடிப்படையில் அது அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு உரியதாக ஆக்கப்படுகிறது. அப்படி ஆக்கப்படுகிற நேரத்தில் அந்த பிராணி ஹராம் என்று சொன்னால் அதே நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு பொங்கலை, ஒரு படையலை, ஒரு பால் சோற்றை அல்லது ஒரு பழத்தை அல்லாஹ் அல்லாதவருக்காக வேண்டி நான் இதை தயாரிக்கிறேன், இதை வெட்டுகிறேன், இதை சமைக்கிறேன் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் அதனை செய்கிற பொழுது அதுவும் ஹராமாகத்தான் ஆகிறது. எனவே அந்த வசனத்தில் இருக்கக்கூடிய உட்கருத்தை விட்டுட்டு வார்த்தையை பிடிச்சிட்டு தொங்குறாங்க. வார்த்தையை பிடிச்சிட்டு தொங்கலாமா இஸ்லாத்துல? ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா ஒரு சஹாபிக்கு ஹலால் என்று சொன்னார்டா, ஒரு சஹாபிக்கு ஹராம் என்று சொன்னாரா, அந்த சஹாபிக்கு தான் அது ஹலாலா, அந்த சஹாபிக்கு தான் அது ஹராமா? அது போல உள்ள எல்லாருக்குமே அது ஹலாலாகும் ஹராமாகும். ஒரு விஷயத்திற்கு அல்லாஹ் தஆலா ஒரு சட்டத்தை சொல்கிறான் என்றால் அது போன்று இருக்கக்கூடிய எல்லாவற்றுக்குமே என்ன செய்யும்? அந்த சட்டம் பொருந்தும். ஒரு சஹாபி ஒரு போர்க்களத்துல ஒரு சாட்டையை திருடியதனால அவர் நரகவாசின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சாட்டையை திருடினா தான் போர்க்களத்துல நரகவாசியா இருப்பாரு, தலைக்கவசத்தை திருடினா அவர் நரகவாசி இல்லை, கவச சட்டையை திருடினா அவர் நரகவாசி இல்லை, சொர்க்கவாசி. அப்படி எவனாச்சும் விளங்குவானா? அறிவுள்ள யாராச்சும் அப்படி புரிஞ்சு கொள்ளுவாங்களா? அடே சாட்டை என்று வந்ததுனால சாட்டைக்கு மட்டும் அந்த சட்டம் வராது. அவருக்கு கையில கிடைச்சது சாட்டையை திருடினாரு.
சாட்டைக்கு பதிலாக சட்டையை திருடினாலும் சரி, ஒரு வாகனத்தை திருடினாலும் சரி, ஒரு காசை திருடினாலும் சரி, அது ஹராம் தான், அது நரகம்தான் என்று புரிஞ்சு கொள்ற மாதிரி அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வேண்டி பேர் கூறப்பட்டது என்று அல்லாஹ் தஆலா பொதுவாக சொல்வதிலிருந்து அது மாமிசத்தையும் உள்ளடக்கும், மாமிசம் அல்லாத ஏனைய பொருள்களையும் அது உள்ளடக்கும் அப்படிங்கிறத நீங்க மிக தெளிவாக புரிஞ்சு கொள்ளலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா மக்கத்து காபிர்கள் என்ன செஞ்சாங்களாம், இந்த பிராணி ஹராம், கருவுற்று இருக்கக்கூடிய இந்த ஒட்டகம் ஹராம், இந்த கழுதை ஹராம், இந்த பிராணி ஹராம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க ஆண் பிராணியை அல்லாஹ் ஹராம் ஆக்கினானா, பெண் பிராணியை ஹராம் ஆக்கினானா, நீங்க ஏன்டா அவங்களோட இஷ்டத்துக்கு இதெல்லாம் ஹராம் ஆக்குறீங்கன்னு அல்லாஹ் தஆலா கேட்குறான். இதுல ஏதாச்சும் ஒரு அடிப்படை இருக்குதா? முட்டாள்தனமாக அவனுடைய சொந்த இஷ்டத்திற்கு என்ன செய்கிறான், இந்த பிராணி ஹராம், இந்த பிராணியினுடைய முதுகில் பயணம் செய்வது ஹராம் என்று அவனுடைய வாய்க்கு வந்ததை விட்டடிச்சான். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், குல்லு தாமி கான ஹில்லல் லிபனி இஸ்ராயீல இல்லாமா ஹர்ரம இஸ்ராயீலு அலா நஃப்ஸிஹி. பனு இஸ்ரவேலர்கள் தங்களுக்கு தாங்களே ஹராமாக்கி கொண்டதை தவிர எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஹலாலாகத்தான் ஆக்கி இருந்தான்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இஸ்ராயலியர்கள் தங்களுக்கு தாங்களே ஹராமாக்கி கொண்டதை எப்படி ஹராமாக்கினாங்க? இது ஷிர்காக இருக்கிறது, இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கிறது, இஸ்லாமிய அடிப்படைக்கு மாற்றமாக இருக்கிறது என்று அப்படியா ஹராமாக்கினான்? அவனோட வாக்கி வந்த மாதிரி சொந்த இஷ்டத்துல இதை பிடிச்சி ஹராம் அதை பிடிச்சி ஹராம்னு சொன்னான். நாம் அப்படியா சொல்றோம்? ஒரு பிற மத கடவுளுக்காக வேண்டிய நியத்தை வச்சு தயாரிக்கிறான். பச்சை ஷிர்க்கு ஹராம் அதிலே கலந்து இருக்கிறது, அதன் அடிப்படையில் அதை நாங்கள் ஹராம் என்று சொல்றோம். அதுக்கு இதுக்கு மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட்டு அதை இதை சம்மந்தப்படுத்துறாங்க. அதுவும் இதுவும் உண்டா? எந்த அடிப்படையும் இல்லாமல் அவங்க ஹராம் ஆக்கினாங்க. அடுத்த விஷயம் என்னவென்று சொன்னால், இப்போ ஒரு மாமிசம் அல்லாத தாவர உணவை பொறுத்த வரையில அது எல்லாமே நமக்கு ஹலால் தான், அது எப்படி இருந்தாலும் ஹலால் தான் அப்படிங்கிறாங்க. அவன் என்ன நம்பிக்கையில தந்தாலும் சரி, அவன் என்னத்தை செஞ்சாலும் அவன் என்னத்தையோ செய்ததுக்காக வேண்டி உணவு எப்படா ஹராமாகும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அறிவுபூர்வமான கேள்வி என்று இந்த கேள்வியை கேட்குறாங்க. அதே இலங்கையில் உள்ள சில ஆதரவாளர்களும் கேள்வியாக முன்வைக்கிறாங்க. நம்ம என்ன கவனிக்கணும்னு சொன்னால், ஒரு உணவுப் பொருளை வந்து எவனோ என்னமோ செஞ்சதுக்காக வேண்டி அது ஹராம் ஆயிடுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ ஒருத்தன் வந்து கடவுளுக்காக வேண்டி ஒரு பொங்கலையோ ஒரு படையலையோ செஞ்சு அந்த நம்பிக்கையில் அந்த உணவை தயாரித்து அது நமக்கு ஹராம் ஆயிடுமான்னு கேட்குறாங்கல்ல. அவன் நம்பிக்கை எப்படி இருந்தாலும் இது நமக்கு ஹலால் தானே அப்படின்னு வாதிடுறாங்கல்ல. அப்படி நீங்கள் வாதிடுவீர்களாக இருந்தால், இதோ இந்த இயேசுநாதர் வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த உருவத்தை, விநாயகர் பிள்ளையார் வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த உருவத்தை, இதை நீங்கள் சாப்பிடுவீங்களா? எவனோ என்னமோ செஞ்சதுனால அது எப்படி நமக்கு ஹராமாகும் என்று பெரிய அதிமேதாவித்தனமாக கேள்வி கேட்குறமே. இதை யோசிச்சு பாருங்க. ஒரு சாக்லேட் எடுக்கிறான், அல்லது ஒரு ஐஸ்கிரீம் எடுக்கிறான், ஒரு க்ரீம் கேக் எடுக்கிறான், அதை வந்து சிலுவை வடிவத்தில் தயாரிக்கிறான், அதை வந்து விநாயகர் உருவத்தில் தயாரிக்கிறான். இதை கொண்டு வந்து உங்களுக்கு தந்தா நீங்கள் சாப்பிடுவீங்களா? அந்த விநாயகர் உருவத்தை வேறையா தூக்கி வச்சுட்டு கீழே உள்ள கேக்கை மட்டும் சாப்பிடுவோம்னு சொல்லுவீங்களா? அப்போ கேக்கு மட்டும் ஹலால், விநாயகர் உருவம் அதுவும் க்ரீம், அதுவும் உணவு தானே, அதுவும் க்ரீம் தானே, அதுவும் கேக் தானே, அப்போ அது மட்டும் ஹராமா? எப்படி பதில் சொல்ல போறீங்க இதுக்கு? அந்த விநாயகர் அந்த இயேசுநாதர் வடிவத்தில் இருக்கக்கூடிய சிலுவை உருவத்தில் இருக்கக்கூடிய அந்த உணவை நீங்கள் உங்களோட பிள்ளைக்கு வாங்கி கொடுப்பீங்களா? அந்த லொலிபாப்பை வந்து ஒரு பஜாரில் வாங்கி கொடுத்து ரோடாக வந்து அதனை சாப்பிட்டு கொண்டு போவதற்கு உங்களுடைய பிள்ளையை நீங்கள் அனுமதிப்பீங்களா? நீங்கள் உங்கள் வீட்டுக்கு இந்த கேக்கை வாங்கி கொண்டு வச்சு உங்களோட குடும்பத்தோட வெட்டி சாப்பிடுவீங்களா? அப்போ கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? இல்லை, அதில் வந்து ஷிர்கின் உருவம் இருக்கிறது. அப்போ அதுதானே நாங்கள் சொல்கிறோம், ஷிர்கினுடைய வடிவம் இருந்தால் எவனோ ஒருத்தன் ஷிர்காக நினைத்தால் அது எப்படி ஹராமாகுங்களுக்கு நம்ம கேட்குறோம். இல்லை அப்போ கூட அது ஹராமாகாது, அவன் அதை ஷிர்கா செஞ்சால் எங்களுக்கு என்ன, நாங்கள் வந்து அந்த உருவத்தை வந்து நாங்கள் என்ன செய்வோம், துண்டாக்கிட்டு அழிச்சிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் சாப்பிடுவோம் அப்படி சொல்ல போகிறீங்களா? ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் வந்து, அர்சலனி பிஸ்ஸலத்தில் அர்ஹாமி வகஸ்ரில் அவுசானி, என்னை அல்லாஹ் தஆலா எப்படி அனுப்பியிருக்கிறான் என்று சொன்னால், குடும்ப உறவுகளை சேர்ந்து நடக்கும்படியும் உருவங்களை, சிலைகளை, விக்கிரகங்களை, ஷிர்கான சிலைகளை உடைக்கும்படியும் அல்லாஹ் தஆலா என்னை அனுப்பி இருக்கிறான் என்று சொல்றாங்க. அப்ப ஷிர்கான சிலைகளை அழிக்க வேண்டும் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கோட்பாடாக இருக்கிறது. அதே மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பக்கூடிய செய்தி முஸ்லீமில் இடம்பெறுகிறது. அதுவும் அதே மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பக்கூடிய செய்தி அதுவும் முஸ்லீம் தான் இடம்பெறுகிறது. அல்லா ததஅ திம்சாலன் இல்லா தமஸ்தா, எந்த ஒரு உருவச் சிலையையும் ஷிர்கான வடிவத்தையும் நீ அழிக்காமல் விட்டு விடாதே என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை அனுப்பி வைத்தார்கள். இப்படியும் ஹதீஸ் இருக்கிறது. அப்போ ஷிர்கான உருவத்தில், ஷிர்கான வடிவத்தில், விநாயகர் வடிவத்தில், சிலுவை வடிவத்தில், அல்லது வந்து இயேசுநாதர் வடிவத்தில் ஒரு உருவத்தை, ஒரு உணவை தயாரித்து உங்களுக்கு தந்தால் இப்போ இதுக்கு சட்டம் என்ன? இதுவும் ஹலால் என்று சொல்ல போறீங்களா? இதுக்கு ஆகும் என்ற ஃபத்வா கொடுக்க போறீங்களா? அல்லது இது மொத்தமாகவே இதை ஹராம் என்று ஒதுக்க போகிறீர்களா? அல்லது அந்த உருவத்தை நாங்கள் அழித்து விட்டு
அந்த கேக்கை வந்து உடைத்து கசக்கி விட்டு அதற்கு பிறகு சாப்பிடுவோம் என்று ஏதாவது அறிவு கட்ட, ஏதாவது மானம் கெட்டு போன ஒரு பதிலை, ஏதாவது ரோஷம் கெட்டு போன, ஏன்னா இஸ்லாத்துக்கு ரோஷம் மானம் எல்லாம் இருக்கிறது, அந்த ரோஷம் மானத்தை இழந்து ஒரு பதில் சொல்ல போறீங்களா? அது விநாயகர் உருவத்தில் இருந்தாலும், அது வந்து சிவபெருமான் வடிவத்தில் இருந்தாலும், அதை நாங்கள் கசக்கி உடைத்து அந்த உருவத்தை இல்லாமக்கிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு ஏதாவது புல்லரிக்கக்கூடிய பதிலை சொல்ல போறீங்களா? அதுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எப்படி பதில் சொல்றான் பாருங்க. சாமிரி என்று சொல்லக்கூடிய ஒரு காளை கன்று உருவத்தை, காளை கன்று சிற்பத்தை வந்து தயாரிக்கிறான். எப்படி தயாரிக்கிறான்? மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆபரணங்களை, அணிகலன்களை வாங்குகிறான். அப்போ அது தங்கமாக, வெள்ளியாக, ஏனைய பொருள்களாக இருக்கும். அந்த ஆபரணங்களை வாங்கி வந்து அதை நெருப்பில் உருக்கி அதை எடுத்து என்ன செய்கிறான் என்று சொன்னால் ஒரு காளை கன்றினுடைய சிற்பத்தை வந்து இந்த சாமிரி தயாரிக்கிறான். இந்த வசனத்தை பொறுத்த வரையில் சூரத்து தாஹாவில் வந்து 97வது இலக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த காளை சிற்பத்தை என்ன செய்தார்கள், அதுக்கு என்ன தீர்ப்பளித்தார்கள்ங்கிறது அதில் வருது. குர்ஆன் தானே நம்முடைய வழிகாட்டி, குர்ஆன் தானே நம்முடைய முன்மாதிரி, நபிமார்கள் தானே நம்முடைய வழிகாட்டிகள். அப்போ குர்ஆன்ல மூசா நபி என்ன செஞ்சிருக்கிறாங்க? சிலை வடிவத்தில் இருந்த ஒரு காளை கன்றினுடைய சிற்பத்தை, இணை வைத்து வணங்கப்பட்ட அந்த விக்கிரகத்தை மூசா நபி என்ன பண்ணினாங்க? அந்த சிலையை உடைச்சி போட்டு வேற தேவைக்கு பாவிச்சாங்களா? அதில் இருக்கக்கூடிய தங்கத்தையும் வெள்ளியையும் எடுத்து வேற ஏதாவது உலகங்களை எடுத்து தங்களுடைய சொந்த தேவைக்கு பயன்படுத்திக்கிட்டாங்களா? இது சிற்பமாக தான் இருந்துச்சு, சிலையாக தான் இருந்துச்சு, இப்போ நாங்கள் அதை அழிச்சிட்டோம், உருவத்தை வந்து நாங்கள் உருக்குலைச்சிட்டோம், எனவே இதுக்கு பிறகு நாங்கள் வேறு தேவைக்கு அதை பயன்படுத்தலாம். இந்தாங்க மக்களே, யாரெல்லாம் நகையை கொடுத்தீங்களோ, நீ எத்தனை கிராம் கொடுத்துருக்கிறாய், நீ எத்தனை பவுன் கொடுத்துருக்கிறாய், இந்தா உன்னுடைய நகை, இந்தா உன்னுடைய நகை, உன்னுடைய வெள்ளி, உன்னுடைய தங்கம், இதோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தனுக்கும் திருப்பி கொடுத்தாங்களா? அதை கூட அவன் புனிதமாக நினைப்பான். இது வந்து எங்களுடைய புனிதமான கடவுள் சிலை, காளை கன்றினுடைய சிற்பம், அற்புதமாக சப்தம் எழுப்பிய, ஒலி எழுப்பிய காளை கன்று, அதிலிருந்து கிடைத்த தங்கம், அதிலிருந்து கிடைத்த வெள்ளி, உலோகம், எனவே இதனுடைய சிறப்பு, இதனுடைய பரக்கத்து, இதனுடைய மகிமை மிக உயர்ந்ததுன்னு அவன் நினைப்பானே. அதுக்கு கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இடம் வைக்கல. என்ன பண்றாங்க தெரியுமா? பந்துர் இலா இலாஹ கல்லதி தலல்த அலைஹி ஆக்கிஃபன், நீ எந்த கடவுளுக்காக வேண்டி வணக்க வழிபாடுகள் செய்து கொண்டிருந்தாயோ சாமிரியே, அந்த கடவுளை பார், லனன் ஹரிஃபன்னஹு, அதனை நாங்கள் எரிப்போம்னு சொல்றாங்க. அப்ப என்ன செய்யறார்? திருப்பி எரிக்கிறார், உருக்குறாரு. அதை வெறும் உருளையாக, வெறும் வெறும் ஒரு ஒரு உருக்கப்பட்ட ஒரு உருகு நிலைக்கு கொண்டு வருகிறாரு. சும்ம லனன்சிஃபன்னஹு ஃபில் யம்மி நஸ்ஃபா, பிறகு நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால் அதனை தூள் தூளாக கடலிலே தூவுவோம் என்று சொல்கிறார். அப்போ உனக்கு அதனுடைய துண்டு கூட கிடைக்கக்கூடாது, அந்த காளை சிற்பத்தினுடைய சிறிய பகுதி கூட உனக்கு கிடைக்கக்கூடாது. அதனுடைய உலோகம் வெள்ளியாக இருந்தாலும் தங்கமாக இருந்தாலும் அது உனக்கு திருப்பவே கிடைக்கக்கூடாது. எவனெல்லாம் அதை வந்து இவனுக்கு கொடுத்து, மூசா நபியுடைய உம்மத்திலிருந்து யாரெல்லாம் சாமிரிக்கு இந்த நகைகளை எடுத்து எடுத்து கொடுத்தீங்களோ அந்த சிறுக்குக்கு தானே கொடுத்தீங்க, கடவுள் செய்யறதுக்கு தானே கொடுத்தீங்க, உங்களுக்கு அது இல்லாமலே போகட்டும் சொல்லி மொத்தத்தையும் கொண்டு போய் அழித்து அப்படியே கடலில் தூவினார்கள், இல்லாமல் செய்தார்கள்ங்கிற செய்தியை நாங்கள் பார்க்குறோம். இதுக்கு பிறகும் மானம் கெட்டு போய், சுரணை கெட்டு போய், சூடு சொரணை இல்லாமல் இந்த கேக்கை நாங்கள் சாப்பிடுவோம், இந்த லொலிபப்பை எங்கள் பிள்ளைக்கு வாங்கி கொடுப்போம், குடும்பத்தோடு நாங்கள் வந்து அதை சாப்பிடுவோம், இந்த கேக்கை வந்து இந்த சாக்லேட்டை வந்து நாங்கள் சாப்பிடுவோம்னு சொல்லுவீங்களா? இந்த விநாயகர் உருவத்தை, இந்த இயேசுநாதர் உருவத்தை, இந்த சிலுவை வடிவத்தை நாங்கள் அழித்து விட்டு குலைத்து விட்டு அதற்கு பிறகு நாங்கள் சாப்பிடுவோம் என்று சொல்லி இஸ்லாமிய உணர்வு இல்லாமல், ஈமானிய உணர்வு இல்லாமல் நீங்கள் சொல்லுவீர்களா? எப்படி கேள்வி? சும்மா உணர்வுலேனா உண்டு ஹராமாக்கலாமா? ஆதாரத்தோட தானே நீங்கள் ஹராமாக்கணும். அப்போ இதெல்லாம் ஆதாரம் இல்லாமலுக்கு வேற என்ன தாரோம்? என்னத்தை தாரோம்? நாங்கள் ஆதாரத்தை தான் தருகிறோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு, இணை வைப்புக்கு, ஷிர்க்குக்கு எந்த அளவுக்கு எதிரான கருத்துகள் இருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகிறோம். அதன் அடிப்படையில் அது மாமிச உணவாக இருந்தாலும் ஹராம், அது தாவர உணவாக இருந்தாலும் பச்சை ஹராம் என்பதை தெளிவுபடுத்தி இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். மேலும் விஷயங்களை நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொன்றாக பதிவு செய்வோம். இது மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஏனையவர்களுக்கும் இதனை நீங்கள் பகிர்ந்து பயனடைய செய்ய வேண்டும் என்கிற தகவலை கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.